ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். நீங்க நம்ம சேனல்ல விவோ தரப்புல இருந்து T3 டர்போ அப்படின்னு சொல்லி பிளிப்கார்ட்ல ஆஃபிஷியலா 2 கலர் வேரியன்ட் 2 பேஸ் வேரியன்ட் ஸ்டார்டிங் பிரைஸ் 25 வரைக்கும் சோனி சென்சார் இது நிறைய சிறப்பம்சங்களோட இந்த போன் லான்ச் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த போன் ஏற்கனவே லான்ச் பண்ண IQ Z9 சீரிஸோட ஒரு காப்பி கேட்னே சொல்லிக்கலாம். ஏன்னா அந்த Z9 ப்ரோயோட கம்பைன் ஸ்ட்ரக்சர்ஸ் கேமரா அரேஞ்ச்மெண்ட் மட்டும் வேற. அது மாதிரி இந்த விவோ IQ Z9S ஓட கேமரா அரேஞ்ச்மெண்ட் அண்ட் விவோ IQ Z9S ப்ரோவோட டிசைன் ஃபேக்டர் கம்ப்ளீட்டா அப்படி ரெண்டு மேட்ச் பண்ணா இந்த விவோ T3 ப்ரோ போன் வந்து உருவாயிருன்னு சொல்லலாம். சோ இது மாதிரி ஒரு கான்செப்ட்ல உருவான போன் தான் இந்த விவோ T3 ப்ரோ டர்போ. சோ இந்த போனை பொறுத்தளவு இந்த இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண IQ Z9 ப்ரோவோட பிரைசிங் அப்படியே தான் எடுத்து வந்திருக்காங்க. ஆனா கேமரா அரேஞ்ச்மெண்ட் வேற. அப்படி இருக்கும் போது இந்த போன் வாங்கலாமா வேண்டாமா, அது போக இந்த போன்ல வேற எதுவும் இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் இருக்கா இல்லையா, இல்ல அதே போனை தான் கொண்டு வந்திருக்காங்கன்னா இந்த வீடியோல நம்ம டீடைலா பிரீஃபா டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் புதுசு மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம ஷேர் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். இதாங்க விவோ T3 ப்ரோ ஓட பாக்ஸ். ஒரு ஒயிட் கலர் ஸ்ட்ரக்சர்ஸ்ல முன்னாடி விவோ T3 மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் தட் பாக்ஸ் ஓபன் பண்ண நம்ம கையில மொபைல். அதுக்கடுத்து உங்களுக்கு யூசர் கேரண்ட், வாரண்டி புக்ஸ் அண்ட் சாஃப்ட் கேஸ் விஷயங்கள் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃபைனலா உங்களுக்கு ஒரு 80 வாட் சார்ஜர் அண்ட் ஒரு டைப் சி கேபிளும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ தட் பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். விவோ T3 ப்ரோ 5G மொபைல். இந்த மொபைலை பொறுத்த அளவு 2 கலர்ஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் 2 கலர்ஸ்ல ஒன்னு லெதர் டைப், இன்னொன்னு பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல சைனிங்கான ஒரு பிரீமியமான டிசைன் ஃபேக்டர்ல எடுத்து வந்திருக்காங்க. கிரீன் கலர் வேரியன்ட் பொறுத்த அளவு அண்ட் 2 பேஸ் வேரியன்ட். பேஸ் வேரியன்ட் 120GB வேரியன்ட் ஒரு 25,000 லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் ஹையர் வேரியன்ட் 256GB வேரியன்ட் 27,000 லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி 2 கலர் வேரியன்ட் 2 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த டிசைன் ஃபேக்டர் ஆரம்பிப்போம். இந்த டிசைன் ஃபேக்டர் உங்களுக்கு IQ Z9X ப்ரோல பார்த்தா அதே சேம் டிசைன் ஃபேக்டர் எடுத்து வந்திருக்காங்க. பேக் சைடுல உங்களுக்கு லெதர் டச் ஃபினிஷ்ல பாட்டம்ல விவோ பிராண்டிங் அண்ட் அலுமினியம் ஃப்ரேமால பில்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் முன்னாடி 3D ஃபிளெக்சிபிள் கர்வ்டு டிஸ்பிளேயோட எடுத்து வந்திருக்காங்க. அண்ட் பேக் சைடுல அந்த 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட் பக்கத்துல ஃபிளாஷோட அதுக்கு ஒரு ரிங் ஷேப்ல ஒரு கட் அவுட் எடுத்து வந்திருக்காங்க. நல்ல கிளிட்டரிங்கான ஃபினிஷ் ஸ்ட்ரக்சர்ஸ் கட் அவுட்ல எடுத்து வந்திருக்காங்க. ஓவரால் இந்த மொபைலை பொறுத்தளவு வெயிட் கம்மி, திக்னஸ் கம்மி அண்ட் 5000 mAh பேட்டரியோட வெயிட் கம்மியா வருது. இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. ஓவரால் இங்க டிஸ்பிளேல இருந்து பேக் சைட் பேனல் வரைக்கும் சூப்பராகவே எடுத்து வந்திருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த டிசைன் ஃபேக்டரை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்ப்போம். இங்க டிஸ்பிளே பார்க்கும்போது 6.77 இன்ச் ஒரு AMOLED டிஸ்பிளே 1 பில்லியன் கலர் சப்போர்ட்டோட 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் 4500 nits பிரைட்டரான 1.5K ரெசல்யூஷன்ல குவாட் குவாலிட்டி பிளஸ் வித் 3D கர்வ்டு டிஸ்பிளே எடுத்துட்டு வந்திருக்காங்க. டிஸ்பிளே தாறுமாறா இருக்கு. இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. கான்ட்ராஸ்ட், வியூவிங் ஆங்கிள்ஸ், கலர் சாச்சுரேஷன்ஸ், ஒரு OTT ஆப்பா இருக்கட்டும் அண்ட் எந்த ஒரு யூடியூப்ல வீடியோ பாக்குறா இருக்கட்டும் சூப்பராகவே இருக்கு. கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் அருமையா இருக்கு. நிஜமாவே ஒரு பவர்ஃபுல்லான செம்ம பிரைட்டரான டிஸ்பிளே இந்த வட்டம் இந்த விவோ T3 டர்போல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட்னு பார்க்கும்போது ஒரு 190 கிராம், திக்னஸ் 8 mm திக்னஸ், அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14 2 வருஷத்துக்கு OS அப்கிரேட் கொடுக்க போறா ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு மேல ஃபன் டச் ஸ்கின் 14 எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் LPDDR4X UFS 2.2 சப்போர்ட், ஸ்டுடியோ ஸ்பீக்கர் வித் ஹைரஸ்ட் ஆடியோ சர்டிஃபிகேட் அண்ட் Wi-Fi dual band சப்போர்ட், Bluetooth 5.4 அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், விர்ச்சுவல் RAM சப்போர்ட், வேப்பர் சாம்பிங் சிஸ்டம். சோ இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த வட்டம் விவோ T3 ப்ரோல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரிங்க. பேட்டரி வாங்கும்போது 5500 amps பேட்டரி, சார்ஜ் பண்றதுக்கு 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் எடுத்து வந்திருக்காங்க. சோ இது 0 to 100 ரீச் பண்றதுக்கு வித்தின் half an hour ஆயிருது. மாடரேட் யூசருக்கு 1 டேக்கு மேலேயும், ஹெவி யூசருக்கு 1 டே வரைக்கும் ஒரு அருமையான பேட்டரி பேக்கப்போட அமைஞ்சிருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். இந்த மொபைலை பொறுத்தளவு இங்க சோனி சென்சார் IMX883 அண்ட் வித் 50 MP OIS சப்போர்ட் எடுத்து வந்திருக்காங்க. அண்ட் 2 MP மேக்ரோ தான். அடுத்து போக ஃப்ரண்ட்ல 16 MP செல்ஃபி கேமரா, இங்க ஹையஸ்டா 4K 30 frames seconds with EI சப்போர்ட்டோட பிரைமரி சென்சார் சப்போர்ட் எடுத்து வந்திருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 1080, 30 and 60 frames seconds வீடியோ எடுக்கிற ஆப்ஷன்ஸ் எடுத்து வந்திருக்காங்க. இந்த மொபைலை பொறுத்தவரை DL வீடியோஸ், டைம் லேக்ஸ், ஸ்லோ மோஷன்ஸ், ப்ரோ மோட், பேராமோரா இது நிறைய சிறப்பம்சங்களை கொண்டு வந்திருக்காங்க. அது போக நிறைய ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸ் எடுத்து வந்திருக்காங்க. இங்க டே லைட் ஆகட்டும், நைட் கண்டிஷன்ஸ் ஆகட்டும் அண்ட் இன்டோர் ஆகட்டும் பிரைமரி சென்சார் நல்லாவே டீடைலிங்கோட வருது. கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் அருமையா இருக்கு. போர்ட்ரேட் ஷாட்ஸ் சூப்பராகவே வருதுன்னே சொல்லலாம். செல்ஃபி கேமரா குட், ரொம்ப ஓன்னு சொல்லிக்கிற முடியாது. சூப்பரான கேமரா அரேஞ்ச்மெண்ட் வந்திருக்குனே சொல்லலாம் இந்த விவோ T3 ப்ரோ கேமரா செக்மெண்ட்டை பொறுத்தளவு. ஃபைனல் இங்க பார்க்க போறது ப்ராசஸர். சோ இந்த போனை பொறுத்தளவு Snapdragon 7 Gen 3 ஒரு 4 மார்க்கெட்டை கூட எடுத்து வந்திருக்காங்க. அண்ட் Adreno 720 ஒரு CPU எடுத்து வந்திருக்காங்க. நல்ல ஒரு CPU அண்ட் GPU கலை இறக்கிருக்காங்க. இந்த போனை பொறுத்தளவு ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் நம்மளால ப்ளே பண்ணிக்க முடியும். அது போக வேப்பர் சாம்பிங் சிஸ்டம் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஃபார் போன் வந்து ரொம்ப ஹீட் ஆயிருக்காங்க. அது போக டே டு லைஃப்ல மல்டி டாஸ்கிங் ஆகட்டும், ஆப் டாப் ஜம்ப் பண்ற விஷயங்களா இருக்கட்டும், நிறைய கேமிங் எக்ஸ்பர்ட் ரேஷியோல விளையாடுற விஷயங்களா இருக்கட்டும், ஒரு போட்டோஸ் அப்லோட் அண்ட்
டவுன்லோட் ஆல் டைப் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்க்கு இந்த சிப்செட் செம்மையாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு இன்னொரு முக்கியமான ரீசன் இந்த ஃபன் டச் ஓஎஸ்னே சொல்லிக்கலாம். ஓவரால் இந்த சிப்செட் பிளஸ் இந்த ஃபன் டச் ஓஎஸ் கம்பைன் ஆகும்போது ஒரு அல்டிமேட்டான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த போன்ல கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கலாம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த Vivo T3 Pro Turbo இந்த மொபைலை பொறுத்தவரை பிளிப்கார்ட்ல எப்பயுமே அந்த T சீரிஸ் உங்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு சீரீஸா இருக்கும். சோ இந்த வட்டமும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு கட்டமைப்பு இருக்குன்னே சொல்லலாம். என்னதே இருந்தாலும் இந்த போன் ஒரு காப்பி கேட் அமைஞ்சிருக்கு. இந்த IQ Z9 சீரீஸோட ஒரு காப்பி கேட், அதாவது Z9s Proவோட டோட்டல் கேமரா செக்மெண்ட் மட்டும் ஒரு பிக் அவுட் பண்ணி விட்டுட்டு எல்லாமே அப்படியே இன்பில்ட் பண்ணிருக்காங்க. அது இந்த IQ Z9s ஓட கேமரா செக்மெண்ட் அப்படியே இன்பில்ட் பண்ணிட்டு ரெண்டு போனை கம்பைன் பண்ணி கொண்டு வந்ததுதான் இந்த Vivo T3 Pro. சோ தட் இந்த மொபைல் நம்ம அதை பார்த்த ரிவ்யூவா இருக்கட்டும், இந்த Z9s பார்க்க போற ரிவ்யூவா இருக்கட்டும், அண்ட் இந்த Turbo 3 Proட ரிவ்யூவா இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு சேம் கான்செப்ட், சேம் போன் அண்ட் சேம் பிரைசிங்லயும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்ப இந்த Vivo IQ எது எடுக்கலாம், அது போக இந்த Vivo T3 Pro எடுத்துட்டு போயிருவா இல்ல IQ Z9s Pro எடுத்துட்டு போவா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க கேமரா எக்ஸ்பெக்ட் ரேஷியோல நீங்க திங்க் பண்றீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஒரு அல்ட்ரா வைட் சென்சார் உங்களுக்கு இந்த 25,000 ரூபாயில உங்களுக்கு அமேசான்ல கிடைச்சிரும். இல்ல அல்ட்ரா வைட் இல்லாம உங்களுக்கு T3 Turbo பிளிப்கார்ட்ல கிடைச்சிரும். இதுதான் இதுக்கும் அதுக்கும் உள்ள வேறுபாடுகள். மீதிபடி எந்த இடத்துலயும் எங்கேயுமே மாற்றம் இல்லாத அளவுக்கு இந்த போனை கொண்டு வந்திருக்காங்க. பாக்ஸ் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும், அது மாதிரி பிராண்டிங் பேரும் சேஞ்ச் ஆகும். இவ்வளவுதாங்க வித்தியாசம் இந்த போனுக்கு அந்த போனுக்கும். சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைல் பத்தி நல்ல டீட்டெயிலா பிரீஃபா நம்ம பேசியிருக்கோம். இதுல எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மத்தவங்க ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டும் பாருங்க. தேங்க்யூ.